அப்படி எழுந்து நின்று வேதத்தை தூக்க பிடிச்சு சொல்லுவோம். உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது என்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். கைகளை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உற்சாகமாக நல்ல ஒரு ஆராதனை கேட்கிறோம். இரண்டு நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாவரும் பைபிளை தயவு செய்து திறந்து அதில் உள்ள வேடுகளை பாருங்க. என் நாமம் கற்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்களுடைய தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இன்றைக்கு நீங்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசம் எப்படியா இருக்கிறது? எப்படி இருக்கிறது? மோசமா இருக்கு. அம்மாவுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, தெரியும். மோசமான ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஆம்புஸை பத்தி ஹென்றி கிட்ட, குட்டி பையன் ஹென்றிட்ட கூட்டி கேட்டா என்ன சொல்லுவான்? அப்பா. என்ன சொல்லுவான்? அப்பா. அப்பா மட்டும்தான் தெரியும். ஆம்புஸை பத்தி நான் ஹெச்ஆர் ஒர்க் பண்றான், இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றான், அந்த அதிகாரத்துல இருக்கிறான், இதெல்லாம் செஞ்சா இது நடக்கும் அப்படின்ற விவரங்கள் எல்லாம் அந்த குட்டி பையனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனா இப்போ ஜெனிய கூப்பிட்டு உங்க அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா அவளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அப்பான்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுருவாளா? அப்பா பேர் என்ன? அப்பா என்ன தொழில் பண்றது? அப்பாவுடைய அதிகாரம் என்ன? இல்ல அப்பா எந்த சீட்ல உட்கார்ந்துருக்குறது? இதே போலதான் புற இனத்தவர்கள் அப்படின்னு சொல்றோம். அவர்கள் இயேசுன்னு சொன்னா அந்த நாமத்திற்கு அற்புதம் நடக்குது. ஆனா அவருடைய ஜனமா இருக்கிற நம்ம எத்தனையோ தடவை ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு கதர்ந்தாலும் சில நேரங்கள்ல நமக்கு நடக்காதது ஏன்? ஏன்? எத்தனை வருஷமா நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், இத்தனை வருஷமா நான் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறேன், காணிக்கையில உண்மையா இருக்கிறேன், தசமபாவத்துல உண்மையா இருக்கிறேன், ஆராதனையில உண்மையா வந்துட்டேன். ஆனா சில தடைகள் ஏன்? சொல்லலாம், பேசலாம். நீங்க வயசு ஏன்? நம்மளும் அவருக்குள்ள அந்த நாமம், அந்த பேருக்குரிய அந்த அதிகாரம் என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, என்ன குறித்து இந்த பூமியில என்ன செய்ய சித்தமா இருக்கிறார், இது எதையுமே நம்ம தெரியாம ஏசப்பா எனக்கு செய்யுங்க, ஏசப்பா. இந்த சிறு குழந்தைங்க சண்டே கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைகளை போலயே இன்னமும் நம்ம என்ன செஞ்சுடுவோம்? கெட்டியான ஆகாரம் எடுக்கிறதுக்கு பயந்து தண்ணியா குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். கெட்டி ஆகாரம் எடுக்கும் போதுதான் நம்ம என்ன செய்யறோம்? பிள்ளைகளுக்கு பாருங்க, குட்டி பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாங்க, அது கொஞ்சம் பெருசானா அதுக்கு என்ன செய்வாங்க? சாப்பாடு. அதுக்கு மேல ஆயிடுச்சுன்னா பாச சொன்ன மாதிரி சிக்கன் மட்டன் எல்லாம். அதே போல நம்மளும் இன்னமும் இந்த மேலோட்டமா ஏசப்பா கர்த்தாவை எனக்கு விடுதலை செய்யும் இதை மட்டும் கேட்டுட்டே போறோம். இந்த உள்ள இருக்கிற இந்த சார அம்சங்களை, இதுக்குள்ள இருக்கிற அர்த்தங்களை நம்ம புரிஞ்சு அதன்படி நம்ம வாழ நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காததுனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்காமல் தடை செய்து கொண்டிருக்கிறது.
அதனாலதான் ஆண்டவர் ஒரு இடத்துல செய்கிறாரு, அறியாமல் செய்கிறவர்களுக்கோ ஐயோ, அறிந்து செய்கிறவர்களுக்கோ அநேக அடிகள். டீச்சர் அம்மா சொல்றாங்க, 2 டீச்சர் அம்மா பக்கத்து அடிகள் உண்டு இல்லையா? அதனால இந்த இடத்துல எனக்கு தேவன் கொடுத்தது அநேக இடங்கள்ல இப்பொழுது தீவிரமாக ஜெபம் ஏறெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கு. ஏன்? என் தேசம் பாழாய் கிடக்கிறது. என் தேசத்துக்குள்ளாக பயங்கரமான ஒரு என்ன செய்து கொண்டிருக்குது, போர் ஆயுதங்கள் நடந்து கொண்டிருக்கு. இந்த தேசம் காப்பாற்றப்பட வேண்டும். நம்முடைய சரீர சுகத்துக்காக ஆண்டவரத்துல கேட்கிறோம், விடுதலை பெறும். இந்த தேசம் அநேக தோஷங்கள்னால நிறைந்திருக்கிறது. இந்த தோஷங்கள் நீங்கணும்னா நம்ம போய் யாரை பார்க்கணும்? சோசியரவா பரிகாரம் சொல்லிட்டோம்ல, நான் சோசியரை பார்க்கறது இல்லை, ஆண்டவரை நோக்கி அவர் ஜனமாய், அவர் நாமம் தரிப்பிக்கப்பட்ட அவருடைய ஜனங்களாய். அந்த இடத்துல அழகா சொல்றது, நம்ம என்ன செய்யணும்? முதலாவது நம்மை தாழ்த்தணும். இந்த தேசத்துல அழகா சொல்றாரு பாருங்க, இடத்துல தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் இந்த தேசத்தை நான் சுகப்படுத்துவேன் சொல்றார். ஏன்னா இது பாழாக்கப்பட்டிருக்கிறது, இதுல அநேக சாபங்கள் நிறைந்திருக்கிறது. இது தோஷம் நீங்கி சேமத்தை வந்தால்தான் நீங்கிற நாள் இந்த தேசத்துல என்ன செய்ய முடியும்? சுகித்து வாழ முடியும். அப்ப இதற்காக அநேக இடங்கள்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்கணும்னா ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாரு, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு, ஆண்டவர் இதை கொடுக்குறாரு அதை கொடுக்குறாருன்னா ஓ கைத்தட்டி என்ன வர இருப்பாங்க. ஆனா கண்டிஷனாக எச்சரிக்கையாக வார்த்தைகள் வருதுன்னா அதை பெற்றுக்கொள்வதற்கு யாருக்குமே என்ன கிடையாது? தைரியம் இல்லை. நான் வெள்ளிக்கிழமை பிரேயர்கள், அந்த பிள்ளைங்க பிரேயர்கள் இப்ப 40 நாள் பிரேயர் முடிஞ்சு திரும்பவும் நாங்க ஒரு 4 நாள் விட்டு திரும்ப 21 நாள் பிரேயர் நாங்க தொடங்கி இருக்கிறோம். தொடர்ந்து 11 மணில இருந்து 1 மணி 12 வரைக்கும் நடக்குது. யாரும் வந்து கொண்டிருக்கிறாங்க, ஒரு 10 பேர் கிட்ட ஆறுதல் கொடுக்குறாங்க, ஆலோசனை கொடுக்குறாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். அதுலயே நான் சொல்லுவேன், தயவு செய்து ஜெபம் சொன்னா அடுத்தடுத்து கையை நீட்டாங்க. அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க ஜெபம் பண்ணுவாங்கன்னு. நம்ம ஜெபிக்கணும், நான் ஜெபிக்கணும் இல்லையா? நான் சாப்பிட்டாதான் என் வயிற்றுக்கு என்ன செய்யும்? நிரம்பும். ஆசீர்வாதம் இப்ப ஆண்டவர் கொடுக்குறாருன்னா இல்ல அவங்களுக்கு கொடுத்துருங்க நம்ம சொல்லுவோமா? என்ன செய்வோம்? எனக்கு வேணும் அப்படின்னு நிற்போம் இல்ல. அப்ப என் தேசம் இந்த நாள்ல பாழாய் கிடக்கிறதுக்கு காரணம் நான் தான். சொல்லுவோமா? அதை சொல்றதுக்கு யாருக்குமே தைரியம் இல்ல. இந்த தேசம் பாழாய் கிடக்கிறதுக்கு காரணம் நான் தான். எத்தனை பேர் ஒத்துக்கொள்வீங்க? பாஸ்டர்மா மட்டும்தான்ற மாதிரி இருக்கு. இந்த தேசம் பாழானதுக்கு காரணம் நான். ஏன்னா அநேக நேரங்கள்ல விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய நான், ஆண்டவர் அந்த கெஸ்தமனை தோட்டத்துக்குள்ள போய் நமக்காக, அக்கிரமங்களுக்காக, பாவத்துக்காக, மீறலுக்காக அவர் ஒரு பாவம் அறியாதவர் தண்டிக்கப்படுகிற வேலையில கூட விடுதலை சொல்றார், 1 மணி நேரமாக எனக்காக விழித்திருந்து ஜெபிக்க மாட்டேங்கிறார். இந்த நாள்ல இந்த தேசத்துக்காக ஜாமக்காரர்களால் நீங்கள் நான் எழுப்ப வேண்டிய நேரத்துல நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உலக கவலைகளால இல்ல உலகத்தின் காரியங்களுக்கால மூழ்கி போய் கிடக்கிறோம். இந்த நாள்ல தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அந்த இடத்துல ஒரு சிறு கூட்டமா இருக்கலாம், ஆனால் தேவன் யாரோ ஒருத்தரை உருவாக்க நினைக்கிறார். அதனால இந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால என் நாமம், போன மாசமே உங்களுக்கு எடுத்தேன், என் நாமம் அப்படின்னா அவருடைய நாமம் என்ன? அவருடைய நாமம் இயேசு. அது நிறைய பேருக்கு உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். அவருடைய நாமம் இயேசு, அவர் நாமம் கர்த்தர். அது மாத்திரமல்ல, அவரே ரட்சகர் சொல்றாரு. வாசிப்போமா? அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். வேறொரு நாமம் இந்த பூமியில கொடுக்கப்படவே இல்லை. ஆனா அங்கங்க சந்துக்கள்ல, பொந்துக்கள்ல, அரண்களால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாமங்களை நாம் உச்சரிக்க தேவையில்லை. இந்த இடத்துல அதான் சொல்றாரு, வானத்தின், அழகா சொல்றாரு, வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளேயே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் என்ன செய்யப்படவில்லையா? கட்டளையிடப்படவில்லை. உங்களுக்கு எனக்கு கட்டளையா கொடுத்திருக்கிறாரு அப்பா ஒருவரே. அவருடைய நாமம், அவருடைய பேரு பிசாசு நடுங்கும், பேய்கள் ஓடும் இல்ல. அவருடைய அதிகாரம் உள்ள அந்த நாமத்தை
ஆண்டவர் நமக்கு எனக்கு உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. அப்ப நான் யாரோட பிள்ளை? நான் யாரோட பிள்ளை? இயேசுவோட பிள்ளை. இயேசுவோட பிள்ளையா தேவ சமூகத்துல உட்கார்ந்து அதிகாரத்தோடு கூட நம்ம என்ன செய்ய போறோம்? கேட்க போறோம். அடுத்து பாருங்க, அதுல எழுதி கொடுத்துருக்கீங்க. அடுத்த வசனம் 19:13. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் இயேசுவானவர். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை. அவருடைய நாமம் என்னவா? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு நீங்களும் நாளும் எங்க போனாலும் சுமந்து கொண்டு போகிறோம். அது வார்த்தை. இதுல அதிகாரம் உள்ளது, இதுல வல்லமே உள்ளது இல்லையா? இந்த நாமம் தான் உங்களுக்கும் எனக்கும். இரண்டாவதாக சொல்றாரு, தரிப்பிக்கப்பட்ட என் ஜனம். முத்திரை போடப்பட்டிருக்கிறது. உங்கள் நெற்றிலே என் நெற்றிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? முத்திரை குட்டப்பட்டிருக்கிறது. என்னன்னா, இந்த உலகத்துல சாதாரண ஒரு மனுஷிக்கு பிறந்திருக்கலாம். ஆனா மறுபடியும் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினாலே மீட்டு எடுத்திருக்கிறார். அதனால அக்மார்க் முத்திரையை போல நம்ம மேல ஒரு முத்திரையை கொடுத்திருக்கிறார். அதுதான் இயேசு. நான் யாருடையவள்? இயேசுவுக்கு சொந்தமானவர். அந்த தைரியத்தோடு கூட அழகா சொல்றாரு பாருங்க. அதுல வேத வசனம் சொல்லி பாருங்க, தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டுக் கொண்டு, அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், அவருக்குரிய சொந்த ஜனங்களாகவும், நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும், நற்கிரியைகளை செய்ய பக்தி உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தெய்வம் அவரு. ஏன் பிள்ளை இந்த உலகத்துல எதுக்குள்ள போய்கிட்டு இருக்கு? பயங்கரமான குழியில உலகாத சேற்றுல இருக்கிறவங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கறவங்க இல்ல. நம்ம சாதாரண ஒரு குழந்தை, நம்ம குழந்தை சேற்றுல எடுத்துட்டா நம்ம அப்படியே விட்டுருவோம். திரும்ப என்ன செய்வோம்? 2 அடி அடிச்சு அதை கழுதைகளே மேல தூக்கி விட பார்ப்போம் இல்லையா? ஆனா இந்த தேசத்துல பயங்கரமான குழி அப்படின்னா இன்னைக்கு உலகமே கையில இருக்கு. முதலாவது செல்போன். அதுக்குள்ள அடிக்ட் ஆகி அநேக தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? நாசப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. தன்னுடைய ஆவி, ஆத்மாவை, சரீரத்தை தீட்டுப்படுத்தி நரகத்திலே சேர்த்துக் கொண்டிருக்கிறாங்க. அதுல எல்லாவற்றிலிருந்து அவர் நம்மை மீட்கும்படியாய் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அது 1 பேதுரு 2:9-10 சொல்லி பாருங்க. எதற்காக நம்மளை தெரிந்து கொண்டார், அழைத்திருக்கிறார் என்று பாருங்க. நீங்களும் உங்களை அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அவர் வரவழைத்து நம்மளை மீட்டெடுத்த அவருடைய புகழ்ச்சியை புண்ணியங்களை அப்படின்னு அவருடைய புகழ்ச்சியை, அவர் செய்த காரியத்தை நாம் எடுத்து ஜனங்களுக்கு எடுத்து சொல்லும்படியாய் நம்ம என்ன செய்யக்கூடா? தெரிந்து கொண்டார். அவருடைய சொந்த ஜனமாக நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்திருக்கிறார். புத்திர சிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் இல்ல? ராஜாக்களாக தெரிந்திருக்கிறார், ஆசாரியர்களாக தெரிந்தெடுத்திருக்கிறார். அழகா சொல்றாரு பாருங்க. அதுலயே வெளிப்படுத்துற விசேஷம் 3:12 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தை, என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க அப்பா எனக்கு அந்த எருசலேம் தேவாலயத்துல என் பேரை என்ன செய்வாரா? எழுதுகிறவரா இருக்கிறார். அவருடைய நாமத்தை. அது மாத்திரமல்ல சொல்றாரு பாருங்க, வெளிப்படுத்துற விசேஷம் 7:3 தேவனுடைய, அதாவது தேவனுடைய பிள்ளைகள், அது ஊழியக்காரர்கள் போட்டிருக்கு. ஊழியர் செய்கிறவர்கள் நீங்க யாவருமே ஊழியக்காரர்கள் தான். அவருடைய நெற்றியில என்ன செய்யப்படுறதுன்னா முத்திரை போடப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்ஸ்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும், பார்த்துட்டீங்களா? இந்த இடத்துல என்ன இருக்கும்? கருப்பா இருக்கும். அவங்க கருப்பா ஒரு மாதிரி எடுத்து சைட்ல வச்சுக்குவாங்க, பார்த்துட்டீங்களா? குழந்தைகளுக்குலாம் இங்க ஒண்ணு சைட்லாம் வைப்பாங்க. இந்துக்கள் என்ன செய்வாங்க? நெற்றியிலே இருந்து இங்க வரைக்கும் என்ன செய்வாங்க? கொஞ்சம் பொட்டுகள் வச்சுக்குவாங்க. நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? முத்திரை போட்டிருக்கிறார் இந்த நெற்றியிலே. அதே வசனத்துல திரும்ப வாங்க, 22:4 சொல்லிட்டு பாருங்க. அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளிலே இருக்கும். யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்துல
அவர் நாமம், அவருடைய பேர் எப்படி அதிகாரம் உள்ளதாய், அரசாட்சி செய்கிறதாய், ஆளுகை செய்கிறதாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய முத்திரை, அவருடைய நாமம் நம் நெற்றியில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? முத்திரை போடப்பட்டிருக்கிறது. தானியேல் 9:3 சொல்றாரு, தானியேலுடைய ஜெபம், இஸ்ரவேலின் பாவங்களுக்காக ஜெபம் பண்றான். அவன் சொல்றான் பாருங்க. தானியேல் 9 எடுத்து வச்சுக்கோங்க. வாசிங்க சிஸ்டர். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனை. ஆமென். அழகா அந்த 9ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அதுல இஸ்ரவேலுடைய பாவங்களுக்காக அந்த தானியேல் கெஞ்சி மன்றாடுகிறார். அவர் 3வது வசனத்துல சொல்றாரு, அவருடைய முகம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதாம். தானியேலுடைய முகம் யாரை நோக்கி பார்க்கிறது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு தாவீது சொல்லுகிறார். அந்த தாவீதனுடைய மகனாகிய தானியேல் இந்த இடத்துல சொல்லுகிறார், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாரு. அவர் 18வது வசனம் சொல்றாரு, அவர் நாமம் தரிப்பிக்கப்பட்ட நகரம் எருசலேம் குறிக்கிறது. மனுஷர்களுடைய நீதினால் அல்ல, ஆண்டவருடைய மிகுந்த இரக்கங்களிலே நம்பி அந்த இடத்துல என்ன செய்கிறார்? கெஞ்சி மன்றாடுகிறார். மனுஷர்களுடைய அடுத்தவருடைய நீதிகளோ என்னுடைய நீதியவோ சொல்லி அந்த இடத்துல மன்றாட வேண்டாம். ஆண்டவரை நீர் எங்களுக்காக செய்தீர் அல்லவா, இந்த காரியத்திலே உங்களால செய்ய முடியும். நான் நல்லா இருக்கேன், நான் தசம பார்க்கிறேன், நான் கரெக்டா இருக்கேன், அதை உங்களுடைய நீதியை என்ன செய்ய வேண்டாம், ஆண்டவருக்கு முன்பாக நீங்க சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அவரை புகழ்ந்துங்க. அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? என்னை மீட்கும்படியாக. எப்படியெல்லாம் மீட்டு எடுத்தீங்கப்பா, இந்த காரியத்திலையும் இந்த தேசத்துல உங்களால சேவத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி நான் என்ன செய்யணும்? அவரை உயர்த்துவேன். தானியேல் யாருன்னு சொல்லி உங்களுக்கு எடுத்தேன். தானியேல் ஒரு எபிரேயன், பாபிலோனுக்கு சிறை கைதியாக கொண்டு செல்லப்பட்டவன். அங்கே அவன் பெயர் மாற்றப்படுகிறது. தீட்டான உணவுகளை சாப்பிட மறுத்தான். அந்த தேசத்துல தேசத்தோடு ஒத்து போகல. அவன் அந்த நாட்டுல அந்த ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உணவுகள்ல இவன் சொல்றான், எனக்கு இறைச்சி எதுவுமே வேண்டாம், எனக்கு என்ன போதும்? பருப்பு கறி போதும், வேற எதுவும் வேண்டாம், காய்கறியும் பருப்பும் போதும். அப்போ இந்த இடத்துல நாம் இந்த உலகத்திலே ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு நாம் தனித்திருக்க வேண்டும். அப்படின்னா சில நற்கிரியைகளை நாம் வெளியரங்கமாக காட்ட வேண்டும். எல்லாருக்கும் முன்பாக எல்லாத்துக்கும் ஒத்ததான் நான் அதோட போறேன்னா அது வேற கூட்டம். சிங்கம் எங்கேயும் தான் நிற்கும்? தனிச்சுதான், சிங்கிளா தான் நிற்கும். புரிஞ்சு கொள்ளமா? நீங்கள் நானும் யூத ராஜா சிங்கத்தின் பிள்ளை. சிங்கத்தை போல இருக்கிற அதை நம்பி போயிடக்கூடாது. சிங்கம் ஒரிஜினல் சிங்கத்தோட பிள்ளைங்க தனிச்சுதான் இருப்போம். நமக்கு பயங்கரமான காரியங்கள் வரதான் செய்யும். தானியேலுக்கு அப்படித்தான் வந்தது. இருந்தாலும் அவன் என்ன செஞ்சான்? அந்த சாப்பிட மறுத்தான். நேபுகாத்நேச்சர் ராஜாவினுடைய சொப்பனத்துக்கு விளக்கம் கூறினான். சுவரிலே எழுதப்பட்ட எழுத்துக்களை கண்ட தரிசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறான். இவன் தானியேலுடைய தாவீதுடைய குமாரன் தானியேல். இதை குறிச்சுதான் நான் உங்களோட கூட நான் பேசிட்டேன். இதை குறித்து நான் விளக்கம் கொடுக்க விரும்பல. எரேமியா எழுதின புஸ்தகம் எழுதிக் கொள்வோமா? 7ஆம் அதிகாரம் 10-15, 16 நீங்க எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. பக்கம் 882 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அதுல 5-8 மட்டும் வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி வழிகளையும் கிரியைகளையும் இதை நன்றாய் என்ன செய்ய வேண்டும்? அந்த நேரத்துல வாசிங்க சிஸ்டர். நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத ரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களே ஆகில் அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலங்களும் குடியிருக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இதுல நீங்க 7ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 1ல இருந்தே ஃபுல்லா வாசித்து பாருங்க. இதுல 5 to 8ல அவர் சொல்றாரு, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் இந்த உலகத்துல நீதியை பிறப்பிக்க வேண்டிய நீங்க நம்ம நிறைய நேரங்கள் என்ன செய்யறோம், முகத்தாச்சனை பார்த்து நீதியை சரியா செய்யாம விலகுகிறோம். நம்ம குடும்பத்துல இருக்கலாம், மற்ற இடங்கள்ல இருக்கலாம், வேலை செய்கிற இடங்கள்ல. தயவு செய்து இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ண வேண்டிய காரியமா இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, அந்த இடத்துல பரதேசின் திக்கற்ற உதவிகளையும் ஒடுக்காமலும். அததான் இந்த முதல் வசனத்திலே சொல்லிட்டாரு, உங்களுடைய கிரியைகளை நீங்க எந்த இடத்துக்குலாம் போறீங்களோ, உங்களுடைய நடக்கைகள், உங்களுடைய வழிகள் எல்லாத்துலயும் நான் யாரை போல பின்பற்றணும், இயேசுவை போல. அங்க பச்சைபாதம் உள்ளவர் அல்லவே, அவருடைய தயை எல்லோரும் நிலையும் இருக்கிறது. அதே போலதான் நம்ம செல்கிற இடங்கள்ல இருக்கும். இதை ஃபுல்லா நீங்க படிச்சு பார்த்து வரும்பொழுது சொல்றாரு, நியாயாதிபதிகள் காலத்துல எருசலேமில் இருந்து வடக்கே 18 மைல் தூரத்தில் இருந்ததுதான் சீலா என்ற இடம். அந்த இடத்துல சொல்வாரு பாருங்க, மேல அந்த அதிகாரத்துல வரும், சீலாவுக்கு செய்வது போலயே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வரும் பாருங்க. இந்த 14 என்னாவும் தரிக்கப்பட்டதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறதுமான இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த ஸ்தலத்துக்கும் நான் சீலாவுக்கு செய்தது போல செய்வேன். சீலோவுக்கு செய்தது போல செய்வேன். என்ன அந்த சீலோவில் எதை செஞ்சார் பாத்தீங்கன்னா, நியாயாதிபதிகளின் காலத்துல எருசலேமில இருந்து 18 மைல் தூரத்துல இருந்ததுதான் இந்த சீலோ என்ற இடம். இது என்னன்னா, ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அந்த இடத்துல என்ன இருந்துச்சு, ஆசரிப்பு கூடாரம். யோசுவா 18:1 இருக்கிறது. அதற்கான விளக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. இது எதனால அது அந்த இடத்தை அழிச்சு போட்டாரு, அந்த இடத்த அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனங்களுடைய பாவத்தினால் தான் அது அழிக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த தேசம் அழிக்கப்படாமல் இருப்பதற்கு நீங்களும் நானும் திறப்பில நிற்க வேண்டிய கட்டாயத்துல நிற்கிறோம். அதனாலதான் அந்த இடத்துல இந்த எரேமியா 17ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிப்பாங்க. பொய் வார்த்தைகளை நம்பி பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அங்க உள்ள ஜனங்கள். பொய் வார்த்தைகளை, அழகா இருக்கு, ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்க நம்புகிறீர்கள். 8வது வசனம் அதான் சொல்லுது, இதோ ஒன்றுக்கும் உதவாத இந்த உலகத்தோட முடிச்சு போகிற வார்த்தைகள் தான் இந்த உலகத்துல பயங்கரமா கிரியை செய்கிறது. அதை நம்புகிறீங்க. ஆனா வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாள் என்ன செய்யாது. அந்த வார்த்தையை நீங்கள் நான் என்ன செய்து போயிடும், அநேக நேரங்கள்ல மறந்து போயிருக்கிறோம். அதை மறக்காதீங்க. அதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல வலியுறுத்துறாரு. அதனால சொல்றாரு, பொய்யான வார்த்தையை நம்பி பொய்யான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், அழிந்து போனார்கள். மெய்யான கிறிஸ்துவுடைய நாமம் கிடைக்க வேண்டும் என்றால், நாம் வெற்றி பெற வேண்டுமானால் தேவனுடைய சமூகத்திலே அவர் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்களால் தங்களை தாழ்த்த வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். அதனால எரேமியா 25:29 வாசித்துங்க. இதோ கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் இப்ப நடக்கிற காரியங்கள் இருந்து தப்பிக்க வேண்டுமானால் பூமியில எல்லாத்தையும் போடுறது சொல்லிட்டு நான் அக்னியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிகிறது. வேதம் சொல்லுகிறது, நன்றாய் கேட்போம். இதுல இருந்து நம்ம தப்பிக்க வேண்டுமானால் உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 1 to 10 வரைக்கும் அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை நீங்கள் நானும் கை கொள்ளும் போது நீங்களும் நானும் என் குடும்பங்களும் என் குடும்பத்தின் தலைமுறைகளும் பாதுகாக்கப்படும், மிருக ஜீவங்கள் பாதுகாக்கப்படும், இந்த தேசத்திலே சேமத்தை கொடுப்பேன் என்றெல்லாம் இந்த 28ஆம் அதிகாரத்திலே 1 to 10 வரைக்கும் நமக்கு என்ன செய்யப்படுதுன்னா 32 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதற்கு பின்பாக நீங்க கட்டளைகளின் கற்பனைகளை கீழ்ப்படியாமல் போனா 96 சாபங்கள் இருக்கிறது. ஹலோ, தன்னைத்தானே நிதானித்து இந்த பாத்திரத்தில் பங்கு கொள்வோம் என்று சொல்லி எடுப்பாங்க தெரியுமா? அதை நீங்களே எடுத்துக்கொள்ள வேண்டியது கடமை. எதை எடுத்துக்கொள்ள போகிறோம்?
32 ஆசீர்வாதங்களை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோமா? இந்த தேசத்தை சுதந்திரிக்க போகிறோமா? அல்லது கட்டளையை, கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிற போது நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த தேசத்துல சாபம் 96 சாபங்கள் இருக்கிறது. எச்சரிப்பான வார்த்தைகள். அடுத்ததாக ஃபர்ஸ்ட் இப்போ என் நாமம் எடுத்துட்டேன். தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் எடுத்து கொடுத்துட்டேன். அடுத்ததாக தங்களை தாழ்த்தி, அடுத்து வாசிப்போமா? தன்னை தாழ்த்துகிறது என்பது என்ன தெரியுமா? தேவனுடைய ஜனங்கள் தங்கள் தோல்விகளை முதலாவது ஒப்புக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? இந்த தேசம், என் குடும்பம் பாழாய் கிடக்கிறது. சில காரியங்கள் வரக்கூடாதபடி தடையா இருக்கிறதுக்கு காரணம் என் வீட்டுக்காரு கேட்டா என்னைய சொல்லுவாரு, நான் சொன்ன என் பிள்ளைய சொல்லுவேன். இப்படி கை நீட்டி மற்றவர்களை குறை கொடுக்கிறதுக்கு அல்ல, நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். நாம் என்னாலதான் என் குடும்பத்தின் ஆசீர்வாதம் தடை பண்ணி கொண்டிருக்கிறது, என்னாலதான் இந்த தேசத்தின் ஆசீர்வாதம் தடை பண்ணி கொண்டிருக்கிறது அப்படி சொல்லி தன்னை தானே என்ன செய்ய வேண்டும்? முதலாவது கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் துக்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய சித்தத்தை செய்ய தங்களை மீண்டும் தேவனுக்குள்ளாக ஆயத்தப்படுத்த வேண்டும். புரிந்து கொண்டோமா? உலக கவலைக்கெல்லாம் நம்ம துக்கப்படுவோம், வேதனைப்படுவோம். அவங்க இதை பேசிட்டாங்க, அதை பேசிட்டாங்க. தேவனுடைய சித்தம் செய்வதற்கு மறுபடியும் நம்ம என்ன செய்யணும்? எழுப்பி நம்மளை ஆயத்தப்படுத்துவதற்கு தேவனுடைய சமூகத்திலே நாம் அமர வேண்டும். அததான் சொல்றாரு, அவருடைய வார்த்தைக்கு முன்பாக ஒருவர் தன்னை தாழ்த்தினால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனுஷங்களுக்கு முன்பாக அல்ல. கேட்போமா? மனுஷனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறது அல்ல, ஆண்டவருக்கு முன்பாக தன்னை ஒருவர் தாழ்த்துகிறார் என்றால் அவருடைய நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய வறுமை இன்னதென்று கர்த்தர் சில காரியங்களை உணர்த்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்ம அநேக நேரங்கள்ல மனுஷனிடத்துல தன்னை தாழ்த்துகிறோம். நான் எளிமையா இருந்தா, நான் பயபக்தியோட இருந்தா எனக்கு அதை செஞ்சுவாங்க, இதை செஞ்சு நடிப்பு வேண்டாம், இது எல்லாமே போயிடும். தேவனுக்கு முன்பாக நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற ஒருவன் இருக்கிறார் என்றால் அவனை ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதியில நீ இந்த என்ன செய்கிற வறுமையில கிடக்கிற என்பதை கர்த்தர் உணர்த்தி நம்மளை எழுப்ப பண்ணுகிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பினை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றார். தன்னை தானே தாழ்த்தினான். யாரு? ஆயக்காரன். பரிசேயர் என்ன சொல்றாரு? நான் பரிகாரர், அநியாயக்காரர், அபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும். அவனை போல இல்ல, இப்படிப்பட்டவனை போல இல்ல, நான் இப்படி செய்யல, அடுத்தவங்க எல்லாத்தையும் குற்றப்படுத்திட்டு ஏசப்பா என்ன கேட்கிறாரு? வாசிங்க சிஸ்டர். ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். தனக்குள்ளே எப்படி ஜெபம் பண்றான்? மற்றவர்கள் எல்லாத்தையும் குற்றப்படுத்தி, நான் தான் கரெக்டா இருக்கிறேன், என் மேல யாரும். ஆனா இந்த ஆயக்காரன் தூரத்தில் நின்று என்ன செய்கிறான்? வானத்துக்கு நேராக ஏறெடுக்க கூட துணியாதவன் தன் மார்பில் என்ன செய்யலாம்? வைத்துக் கொண்டு தன்னை தாழ்த்துகிறான். அந்த பாவியாகிய என் மேல் என்ன செய்யும்? கிருபையாயிரும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 51:17 என்ன செய்யுது? நொறுமண்ட இருதயத்தையும் தேவனுக்கு ஏற்கும் பலிகள், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுமுண்ட ஆவிதான். தேவனே, நொறுமுண்டதும் நறுமுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அப்படிப்பட்டு உடைந்த இதயத்தோடு கூட இந்த தேசத்துக்கு ஒரு பாரத்தோடு, அப்பா இந்த தேசம் பாழாய் கொண்டிருக்கிறது, என் குடும்பம் அதில் இருக்கிறது, என் சொந்த பந்தம் இருக்கிறார்களே, என் உற்றார் உறவினர் இருக்கிறார்களே, என் எல்லா புறம்பாளையத்தினர்கள் இருக்கிறார்களே, யாருக்கு எந்த அழிவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் எப்படி இருக்கணுமா? இருதயம் உடைத்து அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? தேங்காய் எடுத்துட்டு போய் உடைச்சு படியிட்டு செய்யலாம். நம்மள ஆண்டவர் இருதயத்தை உடைத்து தேவ சமூகத்துல உங்களை என்னை ஆண்டவர் தாழ்த்த விரும்புகிறார். தாழ்த்தி ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா
15 நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. எங்க வந்து வாசம் பண்றாரா? இருதய மேட்டினியோடு உட்கார்ந்து இவங்களெல்லாம் குத்தத்தை சொல்லிட்டு அப்படியே ஜெபிக்கிற ஜெபத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரா? இல்ல, இருதயம் உடைக்கப்பட்டு பணிந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்த அவர்களிடத்திலே வாசம் பண்ணுகிறாரா? யாரிடத்திலே வாசம் பண்ணுகிறார்? உடைக்கப்படுகிற இருதயத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார். அடுத்து பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1-6. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கும் பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியில் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த உலகத்துல இதை குலைச்சு போறதுக்கு தான் வேலை நடந்துகிட்டு இருக்கு. சமாதானத்தை குலைச்சு போடணும், அன்பை எடுத்து போடணும். இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து நாம் ஜாக்கிரதையோட இருக்கணும். உங்களுக்கு உண்டான அழைப்பிலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும், எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லோரும் உங்கள் எல்லோருக்குள்ளேயும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க, போதகர் மேலதான் இருப்பாங்க. நாங்கெல்லாம் என்ன ஜெபம் பண்றது? பாஸ்டர் அதிகப்பா சொல்லிருக்கிறாங்க, நாங்க கைகளை வச்சு ஜெபித்தாதான் பிசாசோடு நினைக்காதீங்க, உங்களுக்குள்ளேயும் ஆண்டவர் இருக்கிறார். அததான் இந்த இடத்துல அழகா சொல்றாரு, நம்ம மனத்தாழ்மையோடு கூட சமாதானத்தோடு கூட அன்பிலே ஒருவரோடு ஒருவர் ஐக்கியத்தோடு இருப்போமானால், ரெண்டாவது சொல்றாரு, எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அங்கங்க உட்கார்ந்துருக்க அந்த தெய்வங்கள் அல்ல. அழகா சொல்றாரு, அவர் எல்லோரும் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளேயும் இருக்கிறவர். தலையில கையை வச்சு சொல்லுவோமா, என் தேவன் எல்லோர் மேலும் எல்லோரோடும் எனக்குள்ளும் இருக்கிறவர். ஆமென். அழகா சொல்லப்படுது பாருங்க. சங்கீதம் 34:18-19. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து. கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? பக்கத்திலே நிக்கிறாரு, பக்கத்திலே இருக்கிறாரு. சமீபத்துல அப்படின்னா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு குண்ட இதயத்துல அழுது தேடி கதறி நிக்கிற வேலையில பக்கத்திலே நிக்கிறாரு. வாசிங்க சிஸ்டர். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவைகளை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். என்னன்னா, கனி கொடுத்து நிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணத்தை பார்த்தா சும்மா போவோமா? யாரா இருந்தாலும் என்ன செய்வோம்? கல்ல எரிவாங்க. அதே மாதிரிதான் அநேக துன்பங்கள் நம்ம மேல வரதான் செய்யும். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறாரா? நம்மளை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அதான் சொல்றாரு மத்தேயு 5:3. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. எஸ் லார்ட், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. யாக்கோபு 4:6 தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அதனால நீங்களும் நானும் அவர் நாமம் எப்படி அதிகாரம் உள்ளதா இருக்கிறது, அந்த நாமத்திற்கு உரியவர்களாய் அதிகாரம் உள்ளவர்களாய் நம்மளே இந்த தேசத்திலே ஆண்டவர் ஒரு முத்திரை போட்டு அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். அதனால அந்த தைரியத்தோடு கூட அவருடைய சமூகத்திலே நம்மை நாம் தாழ்த்தி ஜெபிப்போமானால் நம் பரலோகத்திலே இருக்க முடியும். ஜெபம் பண்ணி அடுத்ததாக என்ன இருக்கு? ஜெபம் பண்ணி. இந்த ஜெபம் என்பது தேவனுடைய ஜனங்கள் அவருடைய இரக்கத்திற்காக அவர் முன்னிலையிலே கதறி அழுது ஜெபம் பண்ண வேண்டுமா? ஒரு தவறு செய்துட்டோம்னா அப்பாட்ட என்ன செய்வோம்? அப்பா இனிமே நான் செய்யவே மாட்டேன்ப்பா, அப்பா எனக்கு இதை செஞ்சு கொடுங்கப்பா, அப்பா மன்னிச்சுங்கப்பா கேட்போமா இல்லையா? அதே போலதான் அப்பா நம்ம சாதாரண
70 வருஷம் இடத்துல 80 வருஷம் இருக்கிற அவங்கள்ட்ட என்ன செய்யறோம்? மன்னிப்பு கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்க மறந்து விடுகிறோம். அதை சொல்றாரு, கதறி அழுது ஜெபம் பண்ண வேண்டும். அவரை நம்பி முழுவதும் அவரை சார்ந்து அவர் தங்கள் வாழ்வில் இடைப்பட வேண்டும். எங்க அப்பா என்னோட உறவை என்ன செய்யணும்? வலுப்படுத்தணும். அதுதான் ஜெபம். அவருடைய இருதயத்தின் நினைவு எனக்கு கொடுக்கப்படும். என்ன சொல்றாரு? சரிடா தம்பி, சரிடா, நீ தவறு செஞ்சிட்டியா, தட்டு கொடுத்து தேய்ச்சி நீ இந்த மாதிரி வரணும்னு ஆசைப்படுறேன். எப்படி? டாக்டரா வரணும், இன்ஜினியரா வரணும் சொல்லுவோமா இல்லையா? நீ இதுக்காக தான் அப்போ மேல கோவப்பட்ட, நீ சரி பண்ணிக்கோ சொல்லுவோம். அதே மாதிரிதான் அழகா சொல்றாரு, அவர் நம்முடைய வாழ்விலே இடைப்பட வேண்டும், வேண்டிக் கொள்ள வேண்டும். நாம் அவருடைய ஜெபம் என்ன செய்யப்படுதுன்னா, நம்முடைய ஜெபம் உண்மை உள்ளதாக, அதாவது தேவன் கேட்டு நமக்கு பதில் கொண்டு வரும் வரைக்கும் நாம் என்ன செய்யணும்? ஜெபத்தில் அவரோடு கூட உறவிலே வழிபட வேண்டும். இது என்ன சொல்லுதுன்னா, லூக்கா எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1-13. அதை நீங்க வீட்டுல இருந்து வாசித்து பாருங்க. பரமண்டல ஜெபம் சீசர்கள் கேட்கிறாங்க. பரமண்டல ஜெபம், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல. அது பின்னாடி சிஸ்டர், பின்னாடி ஒரு 10-2 வாசிங்க. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானோ? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சொல்றாரு, சீசருக்கு எடுத்து சொல்றாரு பரமண்டல ஜெபம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, அழகா சொல்றாரு, பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக, பாவத்தை, எங்களுடைய பாவங்களை மன்னிங்க, எங்கள் சோதனைக்கு உட்படாமல் எங்களை ரட்சிங்க, தீமை என்று எங்களை காத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் பரமண்டல ஜெபத்தை சீசர்களுக்கு அதிகமா சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு உவமையாக சொல்றாரு, ஒரு ராத்திரியிலே, பாதி ராத்திரிலே ஒரு சிநேகிதன் வந்துட்டா அந்த வீட்டார் என்ன பண்ணுவான்? சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுத்து ஆகணும். அதனால பக்கத்து வீட்டுக்காரனை போய் என்ன செய்யறான்? தொந்தரவு பண்ணி, சீக்கிரமா என்ன செய்யுங்க, என் வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க, ஏதாவது இருந்தா என்ன செய்யுங்க, கொடுங்க. அவன் பாதுகாத்து என்னை தொந்தரவு பண்றேன்னு சொன்னாலும் கூட தன்னுடைய சிநேகிதன் வந்து கேட்கிறானேன்னு சொல்லி அழைப்பி கொண்டாடு என்ன செய்யறான்? எடுத்து கொடுக்கிறவனா இருக்கிறான். நம்மளும் இரவும் பகலும் நம்ம தேவன் என்ன செய்யணும்? ஜெபித்துக் கொண்டு அவரை விடாதபடிக்கு. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற தகப்பன்மார்களே தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த தேவை என்று செய்யும் பொழுது அதை காட்டிலும் பரம தகப்பன் நம்ம என்னது, அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பாரா? மீனை கேட்டா பாம்பை கொடுப்பாரா? அவருடைய சித்தத்தை அந்த பூமியில நிலைநாட்டுவதற்காக தான் உங்களையும் என்னையும் நம்மளை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அழகா சிலர் 18ஆம் அதிகாரம் லூக்கா 18ல 1-8 வரை நீங்க குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு நேரம் இல்லாதனால இந்த ஜெபத்தோட நான் முடிக்கிறேன். அதுல 7-8 மட்டும் வாசிங்க சிஸ்டர். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சீக்கிரத்துல அங்க பாத்தீங்கன்னா அந்த 18ஆம் அதிகாரத்துல அநீதி நிறைந்த ஒரு நியாயாதிபதி இருந்தான். நியாயாதிபதினால நீதி செய்யணும், நியாயம் செய்யணும். ஆனா அநீதி உள்ளவர், நீதி அவன் இடத்துல இல்ல. ஆனா ஒரு விதவை போய் என்ன செய்யறான்? ஓயாம போய் என்ன செய்யறான்? அவன் இடத்துல பக்கத்து இடத்துக்காரன் என் இடத்தையும் பந்தி போட்டுட்டான், கொஞ்சம் நீதி செய்யணும்னு சொல்லி போய் தொந்தரவு கொடுக்குறான். இவன் என்னென்னமோ சாக்கு சொல்லி அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். ஆனாலும் கூட அந்த பொண்ணு என்ன செய்யல, விதவை போகவே இல்லை, எனக்கு நீதி செய்ய பாக்குறான். என்னடா எங்க வெளியில வந்தாலும் அவன் பிடிச்சுக்கிறான் நம்மள. சரி, இதற்காகவா என்ன செய்வோம். ஆனா ஆண்டவர், நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல. இரவும் பகல். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க சிஸ்டர். 7-8. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி, அந்தபடியே தேவன் நீதி நிறைந்தவர், நீதி உள்ளவர், தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம இரவும் பகலும் நம்ம கூப்பிடுகிற வேலையில நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? உங்களுக்கு எனக்கு நீதி செய்யாது இருப்பாரா?
செய்யாமல் இருப்பாரா? வாசிங்க சிஸ்டர். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று சீக்கிரத்திலேயே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த தேசத்துல நீங்கள் நாடும் அவர் நாமம் தரிப்பிக்கப்பட்ட அவருடைய ஜனங்களா இருந்து தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிற வேளையில சீக்கிரமாய் இந்த தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நாம் காண முடியும். இதற்கு பின்பாக நாம் உங்களோடு கூட பேச வார்த்தைகள், என் முகத்தை தேடி, அவர் முகத்தை எப்படி தேட வேண்டும், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு எப்படி நாம் திரும்ப வேண்டும், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் எப்படி கேட்டு இந்த தோஷம் என்கிற பைபிள்ல ஒரு வேர்டு இருக்கிறது, அந்த தோஷத்தை எப்படி நீக்கி சேமத்தை கொடுப்பார் என்பதையும் நாம் படிக்க இருக்கிறோம், கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதை கற்றுக்கொண்டு தேவ சமூகத்திலே நம்மை தாமே அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரை இந்த நாள்ல உங்க நாமம் எப்படி அதிகாரம் உள்ளது, உன் நாமம் தரிப்பிக்கப்பட்ட நாங்கள் இந்த பூமியிலே பயந்து ஒளிந்து நடுங்கி ஒடுங்கி போவதற்காக அல்ல ராஜா, நாங்கள் எழுப்பி நிற்கணும் சுவாமி. நாங்கள் சிங்க குட்டிகள் ஆண்டவர, அப்பா யூதராஜ சிங்கத்துடைய பிள்ளைகள் ஆண்டவர, நாங்கள் தைரியமாய் நின்று நாங்கள் இந்த தேசத்திலே சேமத்தை எடுக்கணும், ஜெயத்தை எடுக்கணும். ஆனால் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் சுவாமி, உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த உலக ஜனங்களுக்கு முன்பாக அல்ல ஆண்டவரே, அந்த சராசரியை உண்டாக்கின ஆதியும் பிதாவுமாய் இருக்கிறவர் அகிலத்தை உண்டாக்கின தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படிவிட்டு நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை மன்னியும் ஆண்டவரே, இந்த தேசத்துல ஒரு சேமத்தை கொடுங்க. எங்கள் பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை ஆண்டவரை இனி நினையாது இருப்பேன் என்று சொல்கிறேன். ஒரு விசை ஆண்டவரை எடுத்து போட்டு இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிறதுக்கு ஜாமக்காரர்களை போல இரவும் பகலும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல கதறி நிற்கிற அந்த ஜெப ஆவிய, அந்த விண்ணப்பத்தின் ஆவிய எங்கள் மேல் ஊற்றுங்க ஆண்டவரே சொல்லி கரங்களுக்கு வானத்துக்கு நேராக நீட்டி கேட்போமா. எங்களை இரவும் பகலும் தூங்க விடாதீங்க ஆண்டவரை, தூங்க விடாதீங்க ஆண்டவரை. நாங்கள் தூங்கினால் எதிரி கலை விதைப்பான் ஆண்டவரை. நாங்கள் ஜெபிக்க விரும்பினோம் ஆண்டவரே, அப்பா இழமெடுப்பான், அதை எடுக்க விடாத வழிக்கு நாங்கள் விடுத்திருந்து ஜாமக்காரர்களை போல நாங்கள் விடுத்திருந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. பரிசுத்த ஆவியங்கள் ஊற்றுங்க ஆண்டவரை, விண்ணப்பத்தின் ஆவியங்கள் ஊற்றுங்க, ஜெப ஆவியங்கள் ஊற்றுங்க, பெருமூச்சின் ஆவியங்கள் ஊற்றுங்க என்று சொல்லி கேட்போமா. பரிசுத்த ஆவியானவரை, இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஜெப ஆவியினால எங்கள் ஜனங்களை நிரப்புவீராக, ஜனங்களை நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க நிரப்புங்க. எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், எதற்கெல்லாம் கதறி நிற்க வேண்டும் என்பதை என் கர்த்தர் ஆவியானவர் கற்றுக் கொடுக்க வேண்டும். சமூகத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி, மீதியா இருக்கிற ஒவ்வொரு வேளையும் நீதாமே ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எழுந்து நிற்போமா, ஜெபம் முடிக்க போகிறோம். நல்ல கைத்தட்டு கொடுப்போமா. நல்ல ஆராதனை, நல்ல வார்த்தையை கேட்டிருக்கிறோம். ஒரு விஷயம் அவரை தாழ்த்துவோமா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி நாம் பேச ஆரம்பிப்போம். ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற நேர்மையான ஒரு பொறுப்பு ஆண்டவரே, நான் தாழ்த்தினா, நான் ஜெபம் பண்ணா ஆண்டவரே, இந்த தேசம் சேமத்துல வரணும்னா அது எவ்வளவு பெரிய பொறுப்பு எனக்கு. யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் சொல்ற, நீ தாழ்த்து, நீ ஜெபம் பண்ணு, எனக்கு வேற யாரும் வந்து ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம், வேற யாரும் எதுவும் பண்ண வேண்டாம், நான் சேமத்தை கொண்டு வரேன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்களேன். இந்த பொறுப்பை யாரு கொடுக்க முடியும்? இந்த பொறுப்பை யாரு கொடுக்க முடியும்? கோடீஸ்வரன் என்னை உங்களை உருவாக்கி சேதமின்றி தாய் வயிற்றில பாதுகாத்து வெளியே எடுத்து என் எலும்புகளை உருவாக்கி இந்த நாட்களில் ஜெபிக்கும்படி விரும்பின பரிசுத்த ஆவியானவர் இந்த நல்ல ஈவை கொடுக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. ஆண்டவரை, நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரை, நான் தாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ள இருந்த மேன்மையான ஆண்டவரே, உமக்கு விரோதமான காரியங்களை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே உடைய பாதத்தில் நான் சமர்ப்பணம் பண்ணுகிறேன். சொல்லுங்க, உடைய பாதத்துல இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற உடைய சிங்காசனத்தை நான் நோக்கி பார்த்து பேசுறேன். அப்பா, என் மூலியமா சேவன் ஆண்டவரே தேசத்துல வரப்போறதுக்காக மக்கள் நன்றி. சொல்லுங்க 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 சொல்லுங்க. என் மூலியமா தேசத்தில் இருக்கிற சாபங்களை உடைக்க போறதுக்காக நன்றி. என் மூலியமாய் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே தேசத்தில் இருக்கிறவங்க வேண்டாத காரியங்கள் நிர்மூலமாக போறதுக்காக நன்றி. நான் ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே தேசத்தின் ஆண்டவரே செழிப்போடு தடைப்படுகிற பொல்லாத சத்துருவின் சாபங்கள் நிர்மூலமாக்க போவதற்காக நன்றி. நான் ஜெபிக்க போவதனால இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களுக்குள்ளாய் சமாதானம் உண்டாக போவதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே,
நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது தேசத்தில் சமாதானத்தை கர்த்தர் கட்டவிழ்க்க போகிறார். நல்லா பேசுங்க அந்நிய பாஷையில. ஓ ஷபர பலபரவா சந்தர பக்கு திருப்பி ஆக்கரவா லிபர பலபரவா ஷிப்பர பக்கு திருப்பி ஆக்கரவா. ஓ நல்லா பேசுங்க, மௌனமா இருக்காதீங்க. தேவன் உங்களோட பேச ஆரம்பிக்கிறார், ஜெபிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறார். ஓ ஷபர பலபரவா ஷிப்பர பக்கு திருப்பியா. நல்லா கைகளை தட்டி அந்நிய பாஷையில ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேவன் ஜெபிக்கிறதுக்கு ஒரு பலத்தை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் நலவுகள் எல்லாம் பலனடைந்து கொண்டிருக்கிறது. உங்கள் எண்ணமுடன் பலனடைந்து கொண்டிருக்கிறது. ஓ தேசத்துக்கு சேவத்தை வரவைக்கும்படியா இப்பொழுது தேவ ஆவியானவர் உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார், பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி அந்நிய வாசையில நல்லா பேசுங்க, சொல்லுங்க, அந்நிய வாசையில பேசுங்க. நம்முடைய வைராக்கியம் உங்க மேல இருக்கிறது. தேவ வல்லமையோட கொடுத்துக் கொண்டிருக்கிறது. நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, நீங்க பேச ஆரம்பிக்கும் போது தேசத்துக்குள்ள தேவ பிரசன்னம் கடந்து போகிறது. ஸ்தோத்திரம் 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 சபர பலபரபா ஸ்ரீவாக்கல மந்தர போதும் பிரபலா ஊரியா சலமுயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2வது வாரத்துக்காய் உடைய பிள்ளைகளை அழைத்து வந்த வார்த்தைகளை கேட்கும்படி ஆராதனைகளை பங்கு கொள்ளும்படி என் கிருபையை இரக்கம் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த நாள் கேட்ட வார்த்தைகள் பிள்ளைகள் ஜெபிக்கட்டும், தேசத்தின் சேமத்தை நாங்கள் அனுபவிக்கட்டும். அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அதன் நிமித்தமாக உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் இருக்கிற சாபங்களை கர்த்தர் இந்த நாட்களில் உடைத்ததற்காய் நன்றி பரிசுத்தாவியானவரே. இயேசுவின் நாமத்தினாலே வீடுகளுக்குள்ளாய் போய் தங்கள் கால்களை வைக்கும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அற்புத காரியங்களுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கட்டும். தேவ பலனுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். சத்துரு வெட்கப்படுவதுடைய பிள்ளைகளுடைய கண்கள் காணட்டும். ஆகியவர்களே, தேசத்தின் எழுச்சிக்கு, தேசத்தின் பலத்துக்கு, தேசத்தின் செழிப்புக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே இந்த நாட்களில் முன்குறித்ததற்காய் உடைய பாதங்களை தொட்டு உயர்த்தி உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். ஆவியானவரே, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய கிருபை சூழ்ந்திருக்கட்டும். ஆண்டவரே, தடைகள் உடையட்டும், சாப கட்டுகள் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆராதனை செய்த வார்த்தைகளை பேசின, வேதம் வாசித்த ஆண்டவரே, திருமண பிறந்தநாட்டிலே ஒருபோதும் குறைவில்லாத நிறைவோடு பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உடைய குடும்பங்கள் மேல் இருக்கிற எல்லா வன்கண் புறாவை எரிச்சி நாவுகளை கர்த்தர் நிர்மூலமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவ வல்லமையுடைய பிள்ளைகளை தொடட்டும். கல்வாரி ரத்தத்தினால் குடும்பங்களை கர்த்தர் முத்தரிப்பீராக. உடைய பொருளாதாரம் முத்தரிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் பேசுகிறோம். உபாகமம் 22 சொல்லப்பட்ட 32 ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுடைய வீடுகளில் அப்படியே ஆமென்றும் ஆமென் என்றும் தாவரித்து தங்குவதாக ராஜா நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் வருவதும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் வருவனவும் சமாதானத்தை கட்டளையிட கடவர்.